நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மட்டனில் வறுவல் பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் மட்டன் சுக்கா வறுவல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வறுவல் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டனுக்கு முதல்ல மசால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மட்டன் வேக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 2 இதில் 2 ஸ்பூன் மல்லி, சோம்பு இதில் 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1 1/2 இதில் 1/2 ஸ்பூன் மிளகு. உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்க்குறேன். எதுக்காகனா குறுமிளகு அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன பட்டையாக இருக்கிறதுனால 2 துண்டு சேர்க்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க போதும். அதே போல் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வறுத்தரலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். உப்பு போட்டாச்சு இல்லையா, அதுக்கடுத்து நம்ம இப்போ வறுத்து அரைச்ச மசாலில் 1 2 இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலில் 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். இது மீதி இருக்கட்டும், கடைசியில் போட்டதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி இதுவே அதிகம்தான், கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா மட்டன்லேயே தண்ணி விட்டு வேகும், அதனால் கம்மியாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டையாக 3 பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய், வெங்காயம், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் முழுசாகவே போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன்னா தண்ணியோடு சேர்க்க வேணாம், வெறும் மட்டனை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு அதே மட்டுமே நம்ம வதக்கினா போதும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப எல்லாமே சேர்த்துட்டோம், மசாலும் சேர்த்துருக்கோம், உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா வதக்கிக்கிட்டால் போதும். வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இந்த மாதிரி மட்டனை போட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ இந்த மட்டன் சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம வேக வச்சோம்ல தண்ணி, அதையே சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியுமே சேர்த்துருங்க. அதுக்கு தான் சொன்னேன், முதல்லவே நான் சொன்னேன், அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது. கம்மியாக தண்ணி வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நானே தண்ணி கறி முங்குற அளவுக்கு ஊற்றினப்பையே பார்த்தீங்களா அதிகமாக தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி கூட தேவையில்லை, இதுக்கும் கம்மியாக தண்ணி இருந்துட்டால் போதும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக வற்றும். அதனால் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். மட்டனில் ஊற்றின தண்ணி பூரா வத்திருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசால் மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் இது போல் மசால் போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எடுத்து வச்சு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். போட்டு அதையும் கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசால் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
அப்போ அந்த பச்சை வாடை இருக்கு இல்லையா, அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான். 2 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுறலாம். அதிகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மிளகுத்தூளெல்லாம் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை. எதுக்காகனா நம்ம முன்னாடியே மிளகு வந்து அதிகமாக சேர்த்து தான் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. அதே போல் உப்பு அப்படி தான், நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம உப்பு அதிகமாக பத்தலைனா மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க, மற்றபடி உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் இருந்ததுனால உப்பு சரியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மட்டன் வறுவல். இது போல் நீங்களும் மட்டன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.